வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாந்தா'ஸ் கேக்ஸ். இப்போது வந்து கிறிஸ்மஸ் சீசன். நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஒன்றா செய்துட்ருக்கோம். சின்ன சின்ன எபிசோட்ஸ் தான், ஆனால் உங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி செய்ய போகிறது வந்து கப் கேக்ஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான சில டெக்கரேஷன்ஸ், அதாவது குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸ். அது ஃபஸ்ட் வந்து நாங்கள் செய்ய போகிறது ஹாலி லீவ்ஸ். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸுக்கும் ஹாலி லீவ்ஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அந்த கிறிஸ்மஸ் ரீட்ஸில் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஹாலி லீவ்ஸ் இருக்கும். ஹாலி லீவ்ஸ் அப்புறம் அந்த செரிஸ் நடுவில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து க்ரீன் அண்ட் ரெட் ஐசிங் எங்களுக்கு தேவை. ஏற்கனவே நான் செய்து வச்சுருக்கேன். க்ரீன் கலர் ஐசிங் இங்கே இருக்குது, அப்புறம் வந்து ரெட் கலர் ஐசிங்கும் கொஞ்சம் இருக்குது. இது எங்களுக்கு போதும். ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளெட் நான் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னம் உங்களுக்கு நான் ரோஸ் டெம்ப்ளெட் காட்டியிருக்கிறேன் ஒரு எபிசோடில். ஸோ அதே போல் இந்த ஹாலி லீவ் ஷேப்புக்கு நீங்கள் வந்து வெட்டி வச்சுக்கணும். இது ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்டு, அதாவது ஒரு பிஸ்னஸ் கார்டில் இது வெட்டியிருக்கிறேன். ஸோ இதை போல் நீங்கள் வெட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா அந்த ஹாலி லீஃப் கட்டர் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இது மாதிரி வெட்டி வச்சுட்டா ஈஸியாக நாங்கள் செய்யலாம். அது எப்படி செய்கிறேன்னு இப்போ பார்ப்போம். எப்போவுமே ஹாலி லீவ்ஸ் செய்கிறப்ப 2 லீவ்ஸ் தான் நீங்கள் செய்யணும். ஸோ அந்த டெக்கரேஷன் ஒரு கப் கேக்கில் நீங்கள் வைக்கிறதாக இருந்தால் 2 லீவ்ஸும் நல்ல ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இது வந்து இப்படியே இதில் வச்சு வெட்டிடலாம். ஓகே, ஸோ இது பாருங்கள். ஸோ இந்த ஷேப் வந்து நீங்கள் கையாலேயே அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கட்டர் வச்சு வெட்டினீங்கன்னா அப்படியே அந்த ஷேப் வரும். பட் இது நாங்கள் டெம்ப்ளெட் வைக்கிறபடியாக அந்த ஷேப்பை வந்து கொஞ்சம் நாங்கள் கையாலேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்படி வரும். ஸோ இதில் நடுவில் ஒரு லைன், நரம்பு மாதிரி, இந்த ஒரு லைன் போட்டால் போதும். இப்படி வச்சு காய விட்டிங்கன்னா அது காஞ்சிடும். இந்த ஹாலி லீவ்ஸ் வந்து நல்லா காஞ்சிடும். ஹாலி லீவ்ஸ் எப்போவுமே டார்க் க்ரீன் கலர். இதை எடுத்து அப்படியே பெயிண்ட் பண்ணிடலாம். கிறிஸ்மஸ் கேக்ஸில் எல்லாம் ஹாலி லீவ்ஸ் வைப்பாங்க. அது மட்டுமல்ல, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஹாலி லீஃப் இருக்கும். அதாவது வீடுகளில் வாசல்லாம் வந்து இந்த ஹாலி லீஃபால் செய்த ரீத் அதுதான் இப்போவும் வைப்பாங்க கிறிஸ்டியன்ஸ். இந்த ஹாலி லீவ்ஸ்னால நாங்கள் கலர் பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே ஒரு ட்ரேயில் வச்சு நீங்கள் காய விடணும். பாருங்கள், ஹாலி லீவ்ஸ் வந்து இப்போ ஒரு 2 நாள் நான் வச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சிருக்குது. ஸோ இதுக்கு தேவையான இந்த பெர்ரிஸ் அதையும் நீங்கள் இப்போவே செய்து வச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து ரெட் ஐசிங் வேணும். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள். இப்படி குட்டி குட்டியாக ரவுண்டாக அப்படியே செய்து வச்சிடலாம். ஓகே, இது அப்படியே நீங்கள் காய விட்டுருங்க. இங்கே அந்த பெர்ரிஸ் எப்படி செய்கிறான்னு பார்த்தீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷன். சாண்டாஸ் ஸ்டாக்கிங், அப்புறம் சாண்டாவுடைய கேப், இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள், வெரி ஈஸி. ஆனால் இந்த டெம்ப்ளெட் வந்து நீங்கள் வெட்டி எடுக்கணும்.
சரியா? நான் இதை வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் கப் கேக் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த கப் கேக்குக்கு தேவையான அளவு அந்த சைஸில் தான் நீங்கள் இந்த டெம்ப்ளேட் வந்து வெட்டணும். ஸோ நான் இப்போ எடுக்க போகிறது வந்து ஒரு மீடியம் சைஸ்ட் கப் கேக். ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. ஆனால் இது எப்படி நான் கீறினேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இட்ஸ் ஸோ ஈஸி. பாருங்கள், சின்னதாக கீறுறேன், இவ்வளோதான். ஸோ இது வந்து ஸ்டாக்கிங். இது இன்னும் கொஞ்சம் நீளமாக கூட வரலாம். மற்றது வந்து சாண்டாஸ் கேப். ஸோ பாருங்கள், இந்த சாண்டாஸ் கேப் ஸ்டாக்கிங் ரெண்டும் இது மாதிரி நீங்கள் கீறி கத்திரியால் இதை அப்படியே வெட்டி எடுக்கணும். அவ்வளோதான். சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஒரு ஃபன்னாக இருக்கும் இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் வந்து செய்கிறது. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ சாண்டாஸ் கேப் இதை முதல்ல வெட்டலாம். ஓகே, நல்ல ஷார்ப்பான நைஃப் வந்து உபயோகப்படுத்துங்க. முதல்ல இதை அப்படியே வெட்டி எடுத்துக்குவோம். அப்போ எங்களுக்கு வெட்டுறது ஈஸியாக இருக்கும். இது பாருங்க, ஸோ சாண்டாவுடைய கேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஸ்டாக்கிங். ஐசிங்கை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி இந்த மாதிரி இடத்துல வச்சு நீங்கள் வெட்டலாம். இதை வெட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த ஷேப்பை வெட்டலாம். ஓகே, பாருங்கள், இது கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி கையால் கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்து. ஸோ ஹெட், அப்புறம் வந்து சாண்டாஸ் ஸ்டாக்கிங். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு அப்படியே காய விட்டுருங்க. 1 day or 2 days நீங்கள் அப்படியே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா காய்ஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரைட்டிங் நாசல் எடுத்துருக்கிறேன், நம்பர் 2. அப்புறம் வந்து ராயல் ஐசிங். இது ரொம்ப ஈஸி. சும்மா அப்படியே இதில் டாட்டாக நீங்கள் வச்சுட்டு போகணும் கண்டினியூஸாக. இது ஒரு ஃப்ரில் மாதிரி. இந்த சைடும் நீங்கள் கொஞ்சம் இது காவ் பண்ணணும் ஐசிங்கால். அப்புறம் இங்கே வந்து இந்த கேப்புக்கு மேலே அந்த டசல் கொஞ்சம் அது கொஞ்சம் பெருசாகவே போடலாம். ஸோ இது வந்து காயறதுக்கு முதல் நீங்கள் இதில் ஒரு கோல்டு பீட் வைக்கலாம். இவ்வளோதான். திஸ் இஸ் ஸோ சிம்பிள். ஸோ அடுத்தது சாண்டாஸ் ஸ்டாக்கிங்ஸ் வந்து இங்கே இப்படி ஒரு லைன் போடலாம். பாருங்க, இப்படி இருக்கணும். அடுத்தது வந்து இங்கே ஒரு ஃப்ரில் மேலே.
ஸோ இதையும் அப்படியே எடுத்து காய வச்சிடலாம். இப்போ அடுத்து நாங்கள் செய்ய போகிறது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து கப் கேக்குக்கு மேலே வைக்கிற டெக்கரேஷன் மாதிரி தான் செய்கிறேன். ஸோ அதனால தான் இது சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இது செய்கிறப்ப வந்து இந்த ஷேப் ஒரு பேப்பரில் நீங்கள் முதல்ல கீறிக்குங்க. இது மாதிரி ஒரு கார்ட்போர்டில் நீங்கள் இதை வரைஞ்சி வச்சுக்கணும். ஸோ அநேகமாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும், கேக் ஷாப்ஸில் வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்காதவங்க வந்து என்ன செய்யலாம்னா இது மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதில் வந்து சும்மா முதல்ல ஒரு லைன் போட்டுருங்க. ஸோ ஒரு லைனை போட்டுட்டு அதில் வந்து கீழே இந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயுடைய அந்த மரத்தினுடைய அந்த பகுதி மற்றது வந்து நீங்கள் இங்கேருந்து இப்படியே எடுக்கலாம். 2 பக்கம் எடுக்கலாம். இது நான் கொஞ்சம் சின்னதாக தான் வரும், இதை விட அவங்களுக்கு செய்து காட்டுறதுக்காக செய்கிறேன். அப்புறம் வந்து இப்படி வளைச்செடுக்கணும். இங்கேயும் வந்து இப்படி வளைச்செடுக்கணும். அடுத்தது இங்கேருந்து இப்படி போகும், ஸ்ட்ரைட்டாக இங்கே போகும். அப்புறம் இதை வந்து வளைச்செடுக்கணும். இங்கேயும் வந்து அதே போல். அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வளைச்செடுக்கணும். இங்கே வந்து இப்படியே எடுக்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ அடுத்தது அதை விட சின்னது பாருங்கள். ஸோ இங்கேருந்து இந்த சென்டருக்கு கொண்டு போகணும். ஸோ இப்படி ஒரு லைன் வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இது ஃப்ரீ ஹேண்டாகவே நான் வெட்டிட்டேன். பட் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க பிகினர்ஸ் வந்து இதை போல் செய்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். பச்சை ஃபாண்டன்ட் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ எங்களுக்கு ஒரு 2 கிறிஸ்மஸ் ட்ரீ வெட்டினா போதும். நல்ல ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த திக்னஸ் நல்லாயிருக்கும். இது வந்து இப்படி வச்சு ஓகே. ஸோ இதை எடுத்துடலாம். இந்த சைடு ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் இது செய்தாச்சு, வெட்டியாச்சு. இப்போ இந்த கார்னர்ஸ் இதை வந்து கொஞ்சம் நீங்கள் இப்படி திருப்பி விடணும். கொஞ்சம் கூராக இருக்கும் மேலே. ஸோ அதே போல் இந்த பக்கமும். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் கையால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதே போல் மற்றதையும் வெட்டி எடுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லா காஞ்சிருக்கு. இது ஒரு நாள் தான் வச்சேன், காஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் கலர் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் கலர் ஸ்கீம்ன்றதுக்காக. ஸோ இப்போ ஹாலி லீவ்ஸ் வந்து இது நாங்கள் கப் கேக்ஸுக்காக தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ ஹாலி லீவ்ஸ் வந்து டார்க் க்ரீன். ஸோ ஹாலி லீவ்ஸ் டார்க் க்ரீனாக இருக்கிறதால நான் வந்து இதை கொஞ்சம் லைட்டாக க்ரீனாக வச்சா ஒரு கண்ட்ராஸ்ட் இருக்கும் கப் கேக்ஸில். ஸோ இது வந்து கொஞ்சம் அப்படி ரனி இந்த ஐசிங், சரியா? இது வந்து இப்படி ஒரு லைன்ஸ் மாதிரி தான் நாங்கள் போட போகிறோம். பாருங்க, இப்படி ஒரு லைன், அப்புறம் இங்கே ஒரு லைன். ஸோ அந்த பார்டரில் அப்படியே போட்டுக்கிட்டே போகணும் நீங்கள். அப்புறம் வந்து கீழே இந்த ஸ்டெம் இருக்குல்ல, மரம் பகுதி, அதுக்கும் ஓகே. இப்போ பாருங்கள், 2 ட்ரீஸும் ரெடி. ஸோ இதில் வந்து இப்போ சென்டரில் கொஞ்சம் டாட்ஸ் வச்சு அதுலேயும் கொஞ்சம் கோல்ட் பீட்ஸ்லாம் வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து இப்படியே கொஞ்சம் நேரம் காய விடுங்க, ஏன்னா இந்த ஐசிங் வந்து சீக்கிரம் காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கலாம். பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீஸ் ஒரு அளவு தான் காஞ்சிருக்கு. ஸோ இது இப்படியே நீங்கள் ஓவர் நைட் காய விட்டுறணும். ஒரு 7-8 ஹவர்ஸ் இது காஞ்சிட்டு இருந்தால் இது வந்து அப்படியே நல்ல ஹார்டாக வந்து. இதுவரை சாந்தாஸ் கேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.